போயிட்டு நம்பரை போட்டுட்டு 25 லட்ச ரூபா காசு இன்றைக்கி சாயந்தரமே போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி. கடைசியாக அந்த அக்கா வந்து வரவே இல்லையே அது நம்பர் எழுதுறது. நம்பர் எழுதுகிற அக்கா கடைக்கு இன்னும் இல்லை. 25 லட்ச ரூபா நக்கிட்டு போயிரும்போது என்ன வாங்க போகிற கடையில் அதான் எனக்கும் தெரில. காலை வணக்கம், காலை வணக்கம். பயப்படாமல் இருங்க, ஏன் பயப்படுறீங்க? என்ன வாங்க வந்தோம் நாங்கள்? கிட்டி கடுகு போ, கடுகு எடு. இது அந்த அக்கா, எந்த அக்கா? அந்த வேலை இல்லை. கிட்டி நான் இது எடுத்துக்கிறேன். 2 அள்ளி சோயா. சரி திட்டிகிட்டே இருக்காங்க, எதுவுமே எடுக்க விட மாட்டேறாங்க. நல்லெண்ணெய் இருக்குல்ல, கல் எனக்கு வந்து ஒரு 5 கிலோ இருக்கும். அந்த மாதிரி கல் வந்துச்சு. கடுகு தானே இது? எள்ளு 5 கிலோ இருக்கும். கல் எடுத்தேன். 2ஆவது கல் எடுத்து வந்து 11 கிலோ சச்சொன்னு இருந்துச்சு. இப்போ வீடு கட்டுறப்ப என்னோட அந்த வயிற்று கிட்னியில் உள்ள கல்லை தான் எடுத்து வீடு கட்டணும். இந்த அக்கா அப்படி தான் சிரிச்சிக்கிட்டே இருக்கும். சின்ன காமெடி பண்ணாலே சிரிக்கும் இந்த அக்கா. இந்த அக்கா மலேசியாவில் உள்ளவங்க. எவங்க? இப்போ நீங்கள் இது பேசுறதெல்லாம் யூடியூப்பில் போயிருந்துருமா இல்லையா? ஆமாம், நெசமாதான். இப்போ பாருங்க, இவங்க வந்து மலேசியா எப்படி இழுத்து பேசுகிறாங்க. பேசுங்கக்கா, நீங்கள் பேசுங்க பேசுங்க. ஏண்ணே, ஏன் என்னாச்சு? ஏன் வீட்டுக்கார் பார்த்தாண்ணா கடைக்கு வந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. இந்த அக்கா அப்படிதான் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அக்கா போனோம். எடுத்து சில்லி எடு. டொமேட்டோ வேணும். இதில் வந்து முடிஞ்சு இந்த பிராண்டில் சில்லி இது ஓகே தான். இது